டெய்லிக்கும் ஒரே சட்னியை செஞ்சு அழுத்து போயிட்டீங்களா? தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னின்னு செஞ்சுக்கிட்டு வேற என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா இன்னைக்கு இந்த பொட்டுக்கல்ல தேங்காய் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த பொட்டுக்கல்ல தக்காளி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் டேஸ்டா வந்து இருக்கும். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம், பூண்டு தேவையான அளவுக்கு பல்லு கட் பண்ணி வச்சிருக்கோம், அப்புறம் கருவேப்பிலை எடுத்துருக்கோம், அப்புறம் பட்டை மிளகாய் வந்து தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ப எடுத்துருக்கோம். ஷார்ட்டா எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் ஃபர்ஸ்ட் நல்லாவே வந்து வதக்கிட்டோம். அடுத்து சேர்க்க வேண்டியதான். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா பட்டை மிளகாய் இதோட சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட பொன்னிறமா வந்து வதங்கி தயாராகிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய தக்காளியை இதோட சேர்த்துக்க வேண்டியதான். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம். ரொம்ப சிம்பிளாகவே இதை வந்து செஞ்சிடலாம். ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம வெறும் ஒரு 5 நிமிஷத்துலேயே இதை வந்து செஞ்சிடலாம். 3 நிமிஷத்தில் வதக்கிட்டு 2 நிமிஷம் நம்ம வந்து இதை ஆற விட்டுட்டு உடனே மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் அப்படின்னா சூப்பரான பொட்டுக்கல்ல தக்காளி சட்னி தயாராகிடும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இது வந்து பொட்டுக்கல்ல சட்னி தான் நான் சொன்னேன், அப்புறம் இதில் பொட்டுக்கல்லவே இல்லை, கடைசியாக தான் போடுவாங்களா? எப்படி நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா? சாப்பிட்டதுக்கு மறுநாளா? அப்பெல்லாம் போடக்கூடாதுப்பா. இப்போ சேர்க்க போகிறோம். நீ பேசுறது கேட்காதுப்பா, ரொம்ப சவுண்டா பேசுற, கம்மியா பேசுற. அப்படியா? நம்ம நம்பணும். எப்படி தண்டோரா போடுவாரு? எதுக்குடா இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறாங்கன்னு வெளியில தெரிஞ்சா மரியாதை குறைவா இருக்காது. தட்ஸ் ஆல், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை அரைச்சிட்டு தாளிச்சிட்டு சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி சுவையாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ சூடு ஆறிடுச்சு. மிக்சர் ஜாரில் இதை போட்டு அரைக்க வேண்டாம். ஆஹா, தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு. சட்னிக்காக மட்டும்தான் வெயிட்டிங். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தூள் உப்பை விட கல் உப்பு தான் சுவை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை சேர்த்துக்கிறோம். பாரம்பரியம் மாறக்கூடாது இல்லையா? கடுகை போட்டு தாளிக்க வேண்டியதுதான். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பார்த்து சொன்ன மாதிரி இருந்துச்சு, கருவேப்பிலை வேணும் அப்படின்னா நம்ம இதை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பட் பெரும்பாலுமே கருவேப்பிலையை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படிங்கிறதுனால கருவேப்பிலையை மிக்சர் ஜார்லேயே போட்டு அரைச்சாச்சு. வதக்கிறப்பே நம்ம வதக்கி அரைச்சாச்சு. பட் இதில் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பரான பொட்டுக்கல்ல தக்காளி சட்னி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு வாட்டி இதை செஞ்சு சாப்பிட்டாலே மறுநாளும் இதே சாப்பிட்ணுங்கிற ஃபீலிங் வந்து வரும். அந்த அளவுக்கு ருசியாக வந்து இருக்கும். காரமாக இருந்தாலும் சரி, டேஸ்ட்டாக இருந்தாலும் சரி,
அந்த புளிப்பு சுவையாக இருந்தாலும் சரி வேறு லெவலில் வந்து இருக்குது. அதுவும் தோசைக்கு தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அடடடடா, அது நான் எப்படி என் வாயால் சொல்லுவேன். நான் இப்போது இந்த தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட போகிறேன். தோசை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். லெட்ஸ் கோ, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக வருது, உண்மையாக சூப்பராக இருக்குது. எல்லா தோசையும் எடுத்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா தான் இருக்குது, செம்மையாக தான் இருக்குது. காலையில சாம்பார் ருசியா இருக்குன்னு சர்பத்து மாதிரி குடிச்சு தப்பா போச்சுடா.